Hello everyone, this is the episode 5 of our Python course. Last episode la control statement ana if, else and nested if பத்தி பார்த்தோம். அந்த எபிசோட் ஓட லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பாங்க. அந்த டாஸ்க்லாம் நீங்க வொர்க் அவுட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். First question, which keyword used to check a condition in Python? பைத்தானில் கண்டிஷன் செக் பண்ண என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள இஃப் கொடுத்து தான் கண்டிஷன் கொடுப்போம். அப்போ அதில் கொடுக்குற கீவேர்ட் இஃப். அப்போ ஆப்ஷன் சி இஃப். செகண்ட் கொஷின், வாட் வில் பி தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோவிங் கோட்? எக்ஸ் ஈக்குவல் டு 10. எக்ஸுக்கு 10ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 5. இஃப் கண்டிஷனில் எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 5 சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ 10. 10 கிரேட்டர் தென் 5. கண்டிஷன் ட்ரூ. அப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸில் ஹெலோன்னு மட்டும் இருக்குது. அப்போ ஹெலோங்கிறது டைரெக்டாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஹெலோ. தேர்ட் கொஷின், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு வென் எ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்? நம்ம கொடுக்குற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகக்குள்ள நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்குறாங்க. இஃப் பிளாக்ல இருக்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா டைரெக்டாக அதில் இருக்க எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி எல்ஸ். கொஷின் நம்பர் 4, வாட் இஸ் தி நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்? நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார நம்ம இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா அதை நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். இதில் அவுட்டர் இஃப் இன்னர் இஃப்னு சொல்லி 2 இஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி யூஸிங் இஃப் இன்சைட் அனதர் இஃப். ஃபிஃப்த் கொஷின், வாட் வில் பி தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோவிங் கோட்? a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 10. நம்ம இதில் 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். அதில் ஏக்கு 5, பிக்கு 10ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் a கிரேட்டர் தென் b. பியை விட ஏவோட வேல்யூ பெருசான்னு பார்க்குறோம். அப்போது 5 கிரேட்டர் தென் 10. கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா இதில் பியோட வேல்யூ தான் பெருசு. ஸோ அப்போ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனனால டைரெக்டாக எல்ஸ் பிளாக் போயிடும். எல்ஸ் பிளாக்ல ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அதில் பி இஸ் கிரேட்டருங்கிறது டபுள் கோட்ஸில் இருக்குது. அப்போ பி இஸ் கிரேட்டருங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பி இஸ் கிரேட்டர். இப்போ உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சுங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டான எலிஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்விட்ச் கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எலிஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். எல்சிஃபோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எலிஃப். இந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிவே டிசிஷன் மேக்கிங்காக யூஸ் பண்ணலாம். இது இஃப், எலிஃப் அண்ட் எல்ஸுங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் கண்டிஷன்ஸை சீக்வன்ஷியலாக செக் பண்ணி அதில் எந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த ஸ்பெசிஃபிக் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 5 கண்டிஷன் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஃப் பிளாக்கில் இருக்கும். அனதர் 4 கண்டிஷன் 4 எலிஃப் பிளாக்கில் இருக்கும். இந்த எல்ஸுங்கிறது டிஃபால்ட் பிளாக்கு. இப்போ இந்த 5 கண்டிஷனில் எந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த பிளாக்கில் இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த 5 கண்டிஷனுமே ஃபால்ஸ் அப்படின்னா டிஃபால்ட் பிளாக்கான எல்ஸ் பிளாக்கில் இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும். எலிஃப் ஸ்டேட்மெண்ட்கான சின்டெக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இதுதான் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டோடைய சின்டெக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இஃப் பிளாக் இருக்கும், ஃபைனலாக எல்ஸ் பிளாக் இருக்கும் அண்ட் மிடில் எலிஃப் பிளாக் இருக்கும். இதில் இருக்க பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்மளால் செக் பண்ண முடியும். இவ்வளோ கண்டிஷன்ஸ் தான் கொடுக்கணுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா எந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த பிளாக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். லைக் இப்போது இஃப் பிளாக்ல இருக்க கண்டிஷன் 1 ட்ரூ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஆர் எலிஃபில் இருக்க கண்டிஷன் 2 ட்ரூ ஆகுது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இதில் இருக்க எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் பிளாக்கான எல்ஸ் பிளாக்குக்கு வந்து அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் 5 எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்கோர் கொடுத்து அதுக்கான கிரேட் என்னங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கோருங்கிற வேரியபிளுக்கு 87ங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம கொடுத்துருக்க ஸ்கோருக்கு என்ன கிரேடுங்கிறத செக் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இஃப் பிளாக்கில் இருக்க கண்டிஷன் செக் பண்ணும். ஸ்கோர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90. அப்போது 87 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90 பார்க்கும். Condition false. Then it move to the next elif block.
அதில் இருக்க கண்டிஷன் ஸ்கோர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80. அப்போது 87 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ அந்த பிளாக்ல இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி கிரேட் பிங்கிறது பிரிண்ட் ஆகும். இதுதான் இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக பைத்தானில் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இதையும் பைத்தான் 3.10 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்து எந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த பிளாக்ல இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன்ஸ் மட்டும் செக் பண்ணாமல் நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்டோடைய ஸ்ட்ரக்சரும் செக் பண்ணும். அதாவது அது லிஸ்ட்டாக, டிக்ஷனரியாக, டியூப்பிளாக அந்த மாதிரியும் செக் பண்ணும். அண்ட் தென் இது இன்டா ஸ்ட்ரிங்கானு டேட்டா டைப் மேட்சும் பண்ணும். நெக்ஸ்ட் மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டோடைய சின்டெக்ஸ் பார்க்கலாம். மேட்சுங்கிறது கீவேர்டு, எக்ஸ்பிரஷனுங்கிறது எந்த வேரியபிளோடைய வேல்யூவை கம்பேர் பண்ணி செக் பண்ண போகிறோமோ அந்த வேரியபிளோடைய நேம் கொடுக்கணும், ஃபாலோட் பை கோலன். கேஸுங்கிறது கீவேர்டு. இந்த பேட்டர்ன் 1, பேட்டர்ன் 2, பேட்டர்ன் 3 அப்படிங்கிறது எல்லாமே பாசிபிள் பேட்டர்ன்ஸ். அதாவது நம்ம கொடுத்துருக்க வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதை எந்த மாதிரியான பாசிபிள் பேட்டர்ன்ஸில் நம்ம செக் பண்ண போகிறோங்கிறத இந்த பேட்டர்னில் கொடுப்போம். எந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுதோ அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். லாஸ்டில் இருக்க இந்த கேஸ் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது டிஃபால்ட் பிளாக். அண்டர்ஸ்கோருங்கிறது ஒரு வைல்ட் கார்டு வேரியபிள். இது எல்ஸ் பிளாக் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போது மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேங்கிற வேரியபிளுக்கு 3ங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. மேட்சுங்கிறது கீவேர்டு. மேட்சுக்கு அடுத்து எந்த வேரியபிளோட வேல்யூவை கம்பேர் பண்ண போகிறோமோ அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ டேங்கிறது கொடுத்தாச்சு. நவ் மூவ் டு தி கேஸ் 1. இதில் 1ங்கிறது நம்ம டேக்கு கொடுத்துருக்க வேல்யூவோட செக் பண்ணும். டேக்கு கொடுத்துருக்க வேல்யூ என்ன? 3. இங்கே இருக்கிறது 1. ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. தென் மூவ் டு தி நெக்ஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் கேஸில் இருக்க வேல்யூ 2. டேவோட வேல்யூ 3. ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோடும் எக்ஸிக்யூட் ஆகாது. தென் மூவ் டு தி நெக்ஸ்ட் கேஸ். இப்போ கேஸ் 3ன்னு இருக்குது. டேவோட வேல்யூவும் 3 தான். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது இதில் இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த எக்ஸாம்பிளோடைய ஆன்சர் வெட்னஸ்டே. இந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் பைத்தானில் காமனாகவே இந்த செமிகோலன் அண்ட் இண்டென்டேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை எப்பயுமே எங்கெங்கே கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த எபிசோடில் பார்த்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட் அண்டு மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் தான் இந்த எபிசோடோடைய டாஸ்க்கு. இந்த டாஸ்கோடைய ஆன்சர் நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.